பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கல்லூரியின் கௌரவ உதவி அதிபர் மற்றும் கண்ணியத்துக்குரிய ஆசிரியர்கள், எரிசல்கொள்ள மத்திய கல்லூரியின் கண்ணிய மாணவர்கள், அல்லாஹ் தஆலா உங்களை எப்போதும் கண்ணியமானவர்களாகவே வாழச் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா தன்னுடைய பேரருளினாலும் பெரும் கிருபையினாலும் எங்களை எல்லாம் முஸ்லீம்களாக வாழச் செய்திருக்கின்றான். அந்த வகையில் அந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதோடு, நாங்கள் முஸ்லீம்கள் என்ற வகையிலே எங்களுடைய பணி என்ன, எங்களுடைய கடமை என்ன, நாங்கள் ஏன் வாழுகின்றோம், எப்படி வாழ வேண்டும், என்ன செய்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை சற்று விளங்கிக் கொள்வது ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒன்றாகும். ஏனெனில் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் இந்த விடயத்தில் தான் தங்கியிருக்கின்றது. யார் இதனை புறக்கணிக்கின்றார்களோ அவர்கள் உலக வாழ்வில் ஏதோ சாதித்தாலும் கூட உண்மையில் மறுமையில் அவர்கள் தோல்வியடைந்தவர்களாக மாறுவதற்கான சந்தர்ப்பமே இருக்கின்றது. எனவே அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களிடம் எதனை எதிர்பார்க்கின்றான், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்தை சற்று உங்களோடு பகிர்ந்து கொள்வது இன்றைய காலை சிந்தனையின் சிறப்பம்சமாக அமையும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே அல்லாஹ் தஆலா சூரத்து சஃபிலே கூறுகின்ற ஒரு ஆயத்தை உங்கள் முன் எடுத்துக்காட்டி அது சம்பந்தமாக சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் சூரத்து சஃப் 9வது ஆயத்தில் ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக்கி லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இணை கற்பிப்போர் வெறுத்த போதிலும் அனைத்து மார்க்கங்களை விட மேலோங்க செய்வதற்காக அவனே தனது தூதரை நேர்வழியுடனும் உண்மை மார்க்கத்துடனும் அனுப்பினான் என்று சொல்கின்றார். அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பம் இந்த உலகத்திலே அவனுடைய தீன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் மார்க்கம் ஏனைய எல்லா மார்க்கங்களையும் விட மேலோங்கியதாக காணப்பட வேண்டும். இதன் பொருள் ஏனைய மார்க்கங்களை அழித்தொழித்து அவர்களை மிகைத்து நாங்கள் வாழ வேண்டும், அதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பது அல்ல. மாறாக இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்துக்கு மிக பொருத்தமானது, ஏனைய மார்க்கங்களை விடவும் மிகவும் பொருத்தமானது. எனவே பொருத்தமில்லாதவற்றை ஒதுக்கிவிட்டு பொருத்தமானதை தெரிவு செய்வது பொதுவாக மனித இயல்பு. எனவே எல்லா மனிதர்களும் தங்களுடைய மார்க்கங்களையும் இஸ்லாம் மார்க்கத்தையும் கற்க வேண்டும். முஸ்லிம்கள் என்பதற்காக நாங்கள் இஸ்லாத்தை கற்காமல் இருந்தால் அது உண்மையில் நாங்கள் முஸ்லிம்களாக தொடர்ந்து வாழ்வதற்கு தடையாகத்தான் அமையும். எனவே நாங்கள் கட்டாயமாக இஸ்லாம் மார்க்கத்தை கற்க வேண்டும், கற்று அதன் சிறப்புகளை இந்த உலகத்துக்கு பரப்ப வேண்டும். அதனூடாக இஸ்லாம் மார்க்கம் அதனுடைய கொள்கைகள், அதனுடைய வேலை திட்டங்கள் இந்த உலகத்திலே கோலோச்சக்கூடியதாக மாறும். அவ்வாறு மாற வேண்டும் என்பது தான் அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பம். அந்த விருப்பம் எவ்வாறு நிறைவேறும் என்றால் நாங்கள் தான் அதனை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த பொறுப்பை தான் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான். அந்த பொறுப்பை சுமந்த நிலையில் தான் நாங்கள் உலகத்துக்கு வந்திருக்கின்றோம், தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் பொதுவாக மனிதர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய பிரதிநிதிகள். அவனுடைய பிரதிநிதி என்ன பொறுப்புகளை செய்ய வேண்டும், என்ன கடமைகள் அவனுக்கு சுமத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் அறியாமல் வாழ்ந்தால் அதுவே பெரிய அறிவீனமாக காணப்படுகின்றது. எனவே அறிவீனர்களாக வாழ்வதற்கு இஸ்லாத்தில் இடமே இல்லை. எனவே ஒவ்வொருவரும் தான் பின்பற்றுகின்ற இந்த மார்க்கத்தை நன்கு விளங்கி அதே நேரம் அந்த மார்க்கத்தின் சிறப்புகளை ஏனையவர்களுக்கும் எடுத்துச் சொல்லுகின்ற கடமைப்பாடுடையவர்களாகத்தான் இந்த முஸ்லிம்கள் காணப்படுகின்றார்கள். அந்த வகையில்
இந்த பணியை நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு எங்களுக்கு தடையாக சில விடயங்கள் இருக்கின்றன. அறிஞர்கள் இஸ்லாத்தின் எதிரிகளாக 3 விடயங்களை எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். அந்த வகையிலே இஸ்லாத்தின் 3 எதிரிகள் யார் என்று சொன்னால், ஒன்று அறியாமை, மற்றது நோய், மற்றது வறுமை. இந்த 3 பிரதான அம்சங்களும் தான் இஸ்லாத்தின் பெரிய விரோதிகள் என்று கூறப்படுகின்ற அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகின்றன. எனவே நாங்கள் இந்த விடயங்களை விளங்கி இதிலிருந்து எவ்வாறு நாங்கள் மாறலாம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதாவது அறியாமையிலிருந்து எவ்வாறு அறிவாளர்களாக நாங்கள் மாறலாம், நோயிலிருந்து மீண்டு எவ்வாறு ஒரு ஆரோக்கியமான சமூகமாக மாறலாம், வறுமையிலிருந்து மீண்டு எவ்வாறு செல்வந்தர்களாக மாறலாம். இந்த 3 அம்சங்களும் இணைகின்ற போதுதான் அங்கு ஒரு மனிதனோ அல்லது ஒரு சமூகமோ தான் முன்கொண்டு செல்ல வேண்டிய பணியை சிறப்பாக முன்னெடுக்கலாம். இது இன்று நாங்கள் மிகச் சாதாரணமாகவும் யதார்த்தமாகவும் கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை. நோயாளி ஒருவன் தன்னுடைய பணியை செய்ய முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். இந்த உலகத்திலே ஏதாவது பணி செய்வதாக இருந்தால் செல்வம் வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியும். அதே போல அறியாமை இருந்தால் அவனால் எதுவுமே செய்ய முடியாது என்பதும் எங்களுக்கு நன்கு தெரியும். எனவே எங்கள் பணி என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய கடமையை செய்வதற்கு முன்னால் அந்த கடமையை செய்வதற்கு எங்களுக்கு தேவையான விடயத்தை நாங்கள் விளங்கி கொண்டு அதை நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த பாடசாலை என்பது அறிவாளர்களால் அல்லது கற்கின்றவர்களால் நிரம்பிய ஒரு இடம் என்ற வகையில் இந்த வேலையை நாங்கள் முழுமையாகவும் முனைப்போடும் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. நிறைய பேர் கல்வி என்றால் அதிலே ஒரு அலட்சிய மனப்பான்புடையவர்களாக இருக்கின்றார்கள். படித்து என்ன செய்வது என்பது தான் அவர்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், படிப்பதன் ஊடாக என்ன தொழிலை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த சிந்தனையின் அடியாக தோற்றம் பெற்றதுதான் படித்து என்ன செய்வது என்ற கேள்வி. உண்மையில் படித்தல் என்பதற்கும் தொழில் செய்தல் என்பதற்கும் தொடர்பே கிடையாது. தொழில் என்பது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருகின்ற ஒரு ரிஸ்க். இந்த ரிஸ்கை அல்லாஹ் தஆலா எப்போதோ எழுதி வைத்து விட்டான். இந்த உலகத்திலே யாரும் பட்டினியால் மரணிப்பதில்லை. அவர்களுக்குரிய உணவை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். அவர்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதனை நாங்கள் படிப்பதன் ஊடாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசிக்க தேவையில்லை. அவ்வாறு யோசிப்பது அல்லது அதற்காக படிப்பது உண்மையில் நாங்கள் கல்வியை எந்த நோக்கத்துக்காக கற்க வேண்டுமோ அதிலிருந்து பிறந்தவர்களாக மாறுகின்றோம் என்பதுதான் பொருள். எனவே நாங்கள் கற்க வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், ஆழமாக கற்க வேண்டும், அகலமாக கற்க வேண்டும். எதனை? அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கின்றான். இதனை மேலோங்க செய்கின்ற பொறுப்பை எங்கள் மீது சுமத்தி இருக்கின்றான். எனவே அதற்காக நாங்கள் கற்க வேண்டும். இதனை இலகுவாக வலியுறுத்தும் முகமாக அறிஞர்கள் கூறுவார்கள், இந்த மார்க்கத்தின் ஆரம்பமே கல்வியிலிருந்து தான் தொடங்குகின்றது. அதாவது இந்த மார்க்கத்தின் அடிப்படை கல்வி. எனவே தான் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறிவியினர்களாக இருந்த மக்களுக்கு சொன்ன முதலாவது உபதேசம் படிக்க வேண்டும். இக்ரா என்பதிலே தான் இந்த மார்க்கம் ஆரம்பிக்கின்றது. அந்த முதல் இறங்கிய அந்த 5 ஆயத்துக்களிலே இக்ரா என்ற சொற்கள் 2 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கல்வியை நாங்கள் கற்பது மட்டுமல்ல, ஏனையவர்களுக்கு கற்பிப்பது மட்டுமல்ல, அடுத்த சந்ததிகளுக்கு நாங்கள் அதனை விட்டு செல்ல வேண்டும். அவ்வாறு விட்டு செல்வதற்கு வசதியாக அமைவது
எழுத்தினூடாக அதனை நாங்கள் பதிந்து வைக்க வேண்டும் என்ற வகையிலே களம் என்ற சொல்லையும் அதே 5 ஆயத்துக்குள்ளே அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான். அது மட்டுமல்ல, எல் என்ற சொல்லை 3 முறை பயன்படுத்துகின்றான். ஏனென்றால் இந்த 3ம் சேர்ந்தது தான் அறிவின் அத்திவாரங்கள். இந்த 3 விடயங்களின் பாடும் எங்களுடைய கவனங்கள் ஈர்க்கப்படாமல் இதனை நாங்கள் உதாசீனம் செய்த நிலையிலே வாழ்வோமாக இருந்தால் உண்மையில் நாங்களே எங்களுக்கு செய்து கொள்கின்ற அநியாயமே தவிர அல்லாஹு தாலா எங்களுக்கு நலவைத்தான் நாடுகின்றானே தவிர எங்களுக்கு ஒருபோதும் கெடுதியை நாடுவதில்லை. எங்களுக்கு கெடுதியை நாங்கள் தான் தேடிக்கொள்கின்றோம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, படித்தல் என்பதை அல்லாஹ்வுக்காக படியுங்கள். அந்த இக்ரா என்ற சூரத் ஆயத்திலே அல்லாஹ் தாலா தன்னுடைய ரப்பின் பெயரால் படியுங்கள் என்று தான் ஆரம்பமாகவே சொல்கின்றான். எனவே இவை போன்ற விடயங்களை நாங்கள் ஆழமாக கற்க வேண்டிய தேவை இருக்கிறது. வெறுமனே மேலோட்டமாக அல் குர்ஆனை ஓதிவிட்டு செல்வதாலோ அல்லது இதை பற்றிய ஒரு மேலோட்டமான அறிவின் ஊடாகவோ நாங்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியும் என்று நினைத்தால் அது ஒருபோதும் முடியாது என்ற அந்த சிந்தனையை உள்வாங்கிக் கொள்ளுமாறும் கல்வியின் பால் அதிக அக்கறை செலுத்துமாறும் மிக அன்பாக உங்களையும் கேட்டு